Mr. Selvaraja Padmanathan, you are popularly known as KP. This is your first interview, and it is a significant interview because you took over the leadership of LTT after the death of Prabhakaran. Subsequently, you were arrested and brought to Sri Lanka. And 2 years later, this is your first interview. When you look back at the war, which led to the end of LTT, what are the first reflections that come to your mind? 30 வருடத்திற்கு மேலாக நடந்த இந்த யுத்தம் ஒரு முடிவில்லாத ஒரு சோகத்தில் ஒரு போராட்டம் முடிந்தது தான் உண்மை. இந்த போராட்டம் வென்றிருந்தால் கூட எமது மக்களை வாழ வைப்பது மிகவும் கஷ்டமாக இருந்திருக்கும் பழைய நிலை. ஆனால் போராட்டம் தோத்தது தனிய ஆயுத போராட்டம் மட்டுமல்ல, புலிகளால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட எத்தனையோ திட்டங்கள் எல்லாமே தோற்றுவிட்டன. உதாரணமாக புலிகள் ஆரம்பித்து வைத்த சீதன தடை, புலிகள் ஆரம்பித்து வைத்த நிர்வாகம், கட்டமைப்புகள், புனர்வாழ்வு எல்லாமே தோற்றுவிட்டன. சாதி ஒழிப்பு, இந்த புலிகள் 35 வருடமாக இந்த போரை நடத்தி கொண்டிருந்த போது ஒரு நிர்வாக கட்டமைப்பை ஏற்படுத்தி இருந்தார்கள். அந்த நிர்வாக கட்டமைப்பு இன்று அழிந்தே போய்விட்டது. இந்த போர் தந்த வலி, அந்த வலியை நாளாந்தம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் குறைந்தது 10 பேராவது எமது அலுவலகத்திற்கு கால் இல்லாதவர்கள், கை இல்லாதவர்கள், கண் இல்லாதவர்கள், முகம் சிதைந்தவர்கள், கணவனை இழந்தவர்கள், பெற்றோரை இழந்த குழந்தைகள், வாழ வழியற்று நிற்கும் அனாதைகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எப்படி வாழ வைப்பது, அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி ஆரம்பிப்பது என்பதில் தான் நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த போர் தந்த வலி, அதனை அனுபவிப்பதாயின், அதனை நேரில் பார்ப்பதாயின் எனது உறவுகளை நான் வரும்படி அழைக்கின்றேன். நேரில் வந்து இதனை பார்க்கவும். வெளிநாடுகளில் இருந்து கொண்டோ அல்லது புலம்பெயர் உறவுகளோ இன்றைய எமது நிலைமை புரியாமல் கதைத்து கொண்டிருப்பதில் எந்தவித அர்த்தமும் இல்லை. So, are you telling the Tamils in Sri Lanka, the Sri Lankan Tamils, that the LTT is over, that they should now learn to integrate themselves with the democracy and mainstream society in Sri Lanka? 2 வருடம், கிட்டத்தட்ட 2 வருடம் முடிந்து விட்டது. LTT என் வரலாறு முடிந்து. நந்திக்கடல் மே 18 பிரபாகரனின் மறைவுடன் விடுதலை புலிகள் இயக்கம் மறைந்து விட்டது. இதுதான் உண்மை. இந்த உண்மை சொல்வதற்கு நாம் வெக்கப்படவோ பயப்படவோ தேவையில்லை. பிரபாகரன் ஆரம்பித்த விடுதலை புலிகள் இயக்கம் அவராலேயே முடிவுக்கு கொண்டு வந்ததுதான் உண்மை. அந்த இயக்கத்தில் சேர்ந்தவர்கள், சேர்க்கப்பட்டோர் எல்லோரும் போராட்டம் முடிந்ததனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த மண்ணில் போராட்டத்தில் சம்பந்தப்பட்ட தரப்பு மக்கள், தமிழ் மக்கள் குறிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த மக்களுக்கு இன்று தேவையானது புனர்வாழ்வு, புனரமைப்பு, வாழ்க்கையை எப்படி ஆரம்பிப்பது, பாலுக்காக அழும் குழந்தைக்கு எப்படி பால் கொடுப்பது, பசிக்காக அழும் முதியோருக்கு ஒரு வேளை கஞ்சி எப்படி கொடுப்பது, இதுதான் இன்று இந்த போரால் பாதிக்கப்பட்ட மக்கள் என்னிடம் கேட்பது, நான் பார்ப்பது. இதுதான் உண்மை.
சிறைகளில் இருந்து வாடும் இளைஞர்கள் என்னை கேட்பதும் இதுதான். அண்ணா, தவறு இழைத்து விட்டோம், தயவு செய்து ஒரு வாழ்க்கை கொடுங்கள். So what about the Tamil diaspora who are settled in European countries? They are citizens in France, Germany, Scandinavian countries, in Norway. There are Tamils in US and Canada. These diaspora Tamils seem to be living in some illusion because they continue to say that the armed struggle must go on. What is it that you want to tell them, especially the international, the Tamil diaspora? Because on May 18th you'll be celebrating 2 years after the end of war in Sri Lanka. Is there anything specific that you, as the former chief of LTT after Prabhakar's death, what is that message that you want to tell the diaspora Tamils? You see that எனது புலம்பெயர் உறவுகள் அவர்களுடன் நீண்ட காலம் நெருங்கி பழகின அனுபவம் எனக்கு இருக்கின்றது. இந்த புலம்பெயர் உறவுகளில், புலம்பெயர் நாடுகளில் எமது இயக்கத்தை, அமைப்புகளை உருவாக்கியதில் முக்கியமான ஒரு நபர் நான். இந்த புலம்பெயர் உறவுகள் 90% மேற்பட்டவர்கள் உண்மை தெரியாமல் இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த நாட்டுக்கு வந்து தமது உறவுகளுடன் சந்தித்து பேசி போனவர்கள் வடிவாக அவர்களுக்கு விளங்கி இருக்கிறது இன்றைய நிலைமை. ஆனால் இங்கு வராமல் இருப்பவர்களுக்கு அவர்கள் இருட்டில் இருக்கின்றார்கள். காரணம் தொடர்ச்சியாக இந்த 10% இந்த அதி தீவிரவாதம் பேசுபவர்கள், இவர்களுடைய நடவடிக்கைகள், பிரச்சாரங்கள், அவர்களிடம் பணம் இருக்கின்றது, மீடியா அதாவது பிரச்சார ஊடகங்கள் இருக்கின்றது. இதனை வைத்துக்கொண்டு இந்த புலம்பெயர் உறவுகளை திரும்ப திரும்ப பொய்யே சொல்லிக்கொண்டு வருகின்றார்கள். பிரபாகரன் உயிரோடு இருக்கின்றார், பொட்டம்மான் உயிரோடு இருக்கின்றார். போன கிழமை நான் ஒரு நண்பருடன் பேசும்போது ஒரு எடிட்டர், அவர் மிஸ்டர் திருச்செல்வம் என்ற ஒரு கனடா எடிட்டர், அவர் கூறியிருக்கிறார், போன வாரம் தான் நான் பிரபாகரனுடன் பேசினேன் என்று. நான் அவருக்கு கூறிய வாசகம், பேசியிருப்பார் கனவில், சில சமயம் பிரபாகரன் வந்திருப்பார், அது தப்பில்லை. இந்த பிரச்சனையே இதுதான். இங்கே என்னென்றால் இந்த போராட்டம் இங்கு முடிவுக்கு வந்துவிட்டது. வெளிநாடுகளில் உள்ளவர்களுக்கு அவர்களை நாம் 30 வருஷமாக அவர்களை உருவாக்கி அவர்களை இந்த போராட்டத்தில் இணைத்திருந்தோம். அவர்கள் பத்திரிகை நடத்தினார்கள், டெலிவிஷன் நடத்தினார்கள், கோயில் நடத்தினார்கள், பள்ளிக்கூடம் நடத்தினார்கள். இப்படி ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர். போர் இங்கு முடிந்தவுடன் அவர்களை அதை நிறுத்தும்படி கேட்ட போது அவர்கள் அதற்கு தயாரில்லை. காரணம், அவர்களுடைய வாழ்க்கை அதில் இணைந்திருக்கின்றது. உதாரணமாக பார்த்தீர்கள் என்றால் கனடாவில் கமல் என்ற ஒருவர் இருக்கிறார். அவர் உலகத்தமிழர் பத்திரிகையின் ஆசிரியர். அவருக்கு 3000 கனடியன் ரூபாய் சம்பளமாக கொடுக்கப்படுகின்றது. இது யாருடைய பணம்? மக்களுடைய பணம். இங்கு நோர்வேயில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், தமிழ்நெட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள், ஒரு வெப்சைட், அதன் இயக்குனருக்கு $5000 சம்பளமாக கொடுக்கப்படுகின்றது. யாருடைய பணம்? மக்களுடைய பணம். உதாரணமாக லண்டனில் ஒரு வானொலி நிலையம், அதனை இயக்குபவருக்கு அதன் நிர்வாகத்துக்கு பொறுப்பாக இருப்பவர், அவர் பழைய முன்னாள் பிபிசியிலும் தமிழ் சேவையில்
பணிபுரிந்தவர். அவருக்கு 3000 ஸ்டெர்லிங் பவுண்ட் சம்பளமாக கொடுக்கப்படுகின்றது. எனவே இவர்கள் எல்லோரும் வந்து இங்கு போர் முடிந்து விட்டது, நீங்கள் நிறுத்துங்கொண்டு நாம் சொல்லும்போது அவர்கள் நிறுத்த தயாரில்லை. பார்த்தீர்களானால் இந்த கமலோ அல்லது ஜெயாவோ தமிழ்நெட் இயக்குனர் அவர்கள் வாழ்க்கையில் வேறு வேலையை செய்தே பழகாதவர்கள். அவர்கள் திரும்ப திரும்ப இதைத்தான் சொல்வார்கள், இது போராட்டமோ எவில்லை என்று அவர்களுடைய வாழ்க்கை. So does the diaspora realize that their funding was actually going to fund death and destruction of Tamils in Sri Lanka? Did they realize that all the money that they were putting in to LTT was actually making the situation of Tamils worse? உலகத்தில் உள்ள தமிழ் மக்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த போராட்டத்தை நடத்தினதுதான் உண்மை. புலிகள் போராடினார்கள், வெளிநாடுகளில் இருந்து நிதியுதவி, பல உதவிகள், பிரச்சாரம், அரசியல் அப்படி செய்தார்கள். இதுதான் உண்மை. புலிகள் இயக்கம் வெல்லும், தமக்கொரு நாடு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் எல்லோரும் இணைந்தார்கள். அது வரலாற்று ஒரு கட்டாயம் என்று சொல்லலாம். ஏனென்றால் இங்கு அந்த நேரம் இருந்த சில சூழ்நிலை, ஆயுத போராட்டம் உருவெடுத்து இனக்கலவரங்கள் வெடித்த போது, இந்த மக்கள் வெளிநாடுகளுக்கு போய் சேர்ந்த போது அந்த உணர்வுகள் அவர்களை தூண்டியது உண்மை. இந்த தமிழ் அரசியல்வாதிகள் இந்த இளைஞர்களை தூண்டி உணர்ச்சியில் அவர்களை போராட விட்டு, ஆயுதங்களை ஏந்த விட்டு அவர்களை கைவிட்ட நேரம், இந்த இளைஞர்கள் போராட்டத்தை தமது கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு இந்த தமிழ் அரசியல்வாதிகளை பழிவாங்கி அவர்களை இல்லாமல் பண்ணி இந்த இயக்கம் முன்னுக்கு வந்தது உண்மை. ஆனால் இந்த தமிழ் மக்கள் எல்லோரும் அளித்த உதவி விடுதலை புலிகளை 2002 வரையில் ஒரு பலமான இயக்கமாக வைத்திருந்தது உண்மை. ஆனால் 2002க்கு பிறகு பிற்பாடு நடந்த சம்பவங்கள் எமது போராட்டத்தை ஒரு இந்த நிலைக்கு தள்ளிவிட்டது என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். அது பல காரணங்கள். நாம் உதவி செய்த மக்களை நாங்கள் தப்பென்று சொல்ல முடியாது. அவர்கள் எல்லா தமிழ் மக்களும் சேர்ந்து தான் உதவி செய்தார்கள். அது போரின் முடிவு, அது பல காரணங்கள். அது நாங்கள் அதை பற்றி ஆராய்வதென்றால் இன்று நேரமே போகாது.